ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கௌதம் சார்கிட்டே நம்ம இலக்கியா கிட்டே வந்து நம்மளுடைய ஜானகி அம்மா வந்து ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. அது என்னென்னு அந்த குடும்பத்தோட சந்தோஷம் வந்து இந்த அஞ்சலி பண்ண துரோகத்தால் வந்து நிலகுலிஞ்சு போச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்த சந்தோஷத்தை விட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது இந்த வீட்டோட சந்தோஷம் வந்து நிலைக்கணும்னா நீங்கள் தான் வந்து மனசு வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து எதை மனசில் வச்சு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் வந்து சேர்ந்து வாழ்கிறத பற்றி தாங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுபோக நீங்கள் கூடிய சீக்கிரமே வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வாரிசை வந்து கொண்டு வரணும். நீங்கள் ஒரு பேரனோ பேத்தியை வந்து பெற்று கொடுத்தா மட்டும்தான் இந்த வீட்டோட சந்தோஷம் வந்து மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு வந்து வரும். கார்த்தியும் வந்து பழையபடி வந்து ரிக்கவர் ஆகி வந்துக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு வந்து முடிவெடுங்க. நம்மளுடைய குடும்பத்தோட சந்தோஷமே வந்து உங்ககிட்ட தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து கார்த்தியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே வந்து ஜானகியம்மா வந்து போயிடுறாங்க. நம்ம இலக்கியாவும் நம்மளுடைய கௌதம் பார்த்திங்கன்னா, அம்மா சொல்கிறது தான் வந்து கரெக்ட். இலக்கியா, நம்ம வந்து இந்த வீட்டோட சந்தோஷத்தை வந்து திருப்பி கொண்டு வரணும். நம்மளுக்கு வந்து ஒரு பையனோ பொண்ணோ வந்து பிறந்தா மட்டும்தான் முடியும். அப்படி இல்லைனா வந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய குடும்பம் வந்து இப்படி வந்து சந்தோஷம் இல்லாத நிலக்குழிஞ்சு தான் வந்து இருக்கும். இதுக்கு மேலே அந்த பைரவி வந்து என்ன பிளான் பண்ணி எப்படி வந்து நம் குடும்பத்தை வந்து இன்னும் வந்து அழிக்கலாம் தான் வந்து பிளான் பண்ணுவா. ஏன்னா வந்து கார்த்தி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து பேசிட்டான். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பிரார்த்தனம் வந்து பண்ணியே தீர்வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க, இந்த கவலையில் நம்ம வந்து எப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது இந்த கவலையை வந்து போக்க தான் இலக்கியா நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்மளுடைய ஜானகி ஆசைப்படுற மாதிரி வந்து நம்ம வந்து நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம இலக்கியா வந்து கர்ப்பமே ஆனாலும் பார்த்திங்கன்னா, இந்த அஞ்சலிக்கும் இந்த பைரிக்கும் பார்த்திங்கன்னா வயிறு ஏறிங்க. ஏன்னா வந்து இந்த இலக்கியாவை வந்து எப்படியாவது வந்து வீட்டை விட்டு துரத்தணுன்றது ஆதி காலத்து கனவுங்க இந்த பைரவிக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுட்டா கண்டிப்பாக வந்து போக மாட்டா அப்படின்றதுக்கோசம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா வந்து கர்ப்பமே இருந்தாலே அந்த குழந்தைய வந்து எப்படி வந்து அழிக்கலாம் தாங்க பிளான் பண்ணுவாங்க. அதுவும் போக பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா, என்ன வடி கர்ப்பம் வேஷம் போட்டுன்ட்டு வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புனேன், யாருக்கும் தெரியாத உன்னுடைய குழந்தைய வந்து நான் அழிச்சிட்டு நீ வந்து கர்ப்பம் வேச போகிறேன்ட்டு அதே பட்டத்தை வந்து உனக்கு வந்து கட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்புறணும் இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து யோசிக்க போகிறாங்க. பல தடைகளை வந்து தாண்டி நம்மளுடைய கௌதமும் இலக்கியாவும் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவல் தாங்க நினைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி ஆசைப்பட்ட மாதிரியே வந்து இலக்கியாவும் கௌதமுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து ஆனில் போட்டுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும் உங்களுக்கு. என்ன தான் வந்து நம்ம இலக்கியாவுக்கு இந்த பைரவியும் அஞ்சலியும் தொந்தரவு கொடுத்தா நம்ம கௌதம் சார் இருக்க வரைக்கும் ஒன்றும் வந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோங்க. மறக்காத நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.